தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? உடனே நான் கல்யாணம் பண்ணி தரணுமா? அவங்க கேட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. நான் நல்லா திட்டி விட்டுட்டு தான் வந்தேன். ஏன் நாத்தனாருக்கு என்னங்க குறைச்சல்? அவளுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? அவளை விட்டுட்டு ஏன் தங்கச்சி ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் முறையே கிடையாதுன்னு நல்லா கத்தி விட்டுட்டேன். அப்ப கூட என் ஆத்திரம் அடங்கல மாமா. பவித்ரா கேக்குறதுனா கேளுங்க, இல்லன்னா மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்கன்னு நல்லா கராரா சொல்லிட்டு வந்தேன். பவித்ரா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நிஜமாவே உனக்கு நல்ல மனசுமா? பவித்ரா சின்ன பொண்ணு மாமா. பிடிக்கலன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதுக்கு அர்த்தம் அது இல்லம்மா. அவங்களுக்கு உன் தங்கச்சியே பிடிச்சிருக்கு, அதான் கேட்டிருக்காங்க. நல்ல வசதியான இடம். பிடிச்சிருந்தா நம்ம கொடுத்துருவோமே. இல்ல மாமா, சத்தியமா இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, என்னால இதை ஏத்துக்க முடியாது. வீட்ல பவித்ரா இருக்கிறப்போ இவளை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி மாமா கல்யாணம் பண்றது? அதுவும் இல்லாம பவித்ராவை பார்க்க வந்துட்டு ஏன் தங்கச்சியை கொடுன்னா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். பவித்ராவுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுலதான் நம்ம சந்தோஷமே இருக்கு. இப்ப அதுதான் முக்கியமே தவிர என் தங்கச்சிக்கெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல மாமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பவித்ரா கிட்ட சொல்ல வேணாம். அவ தாங்க மாட்டா. மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டோன்னு சொல்லிடுங்க. அத்தை, இந்த விஷயத்துல என் மேலேயும் தப்பு இருக்கு. பவித்ரா பக்கத்துல என் தங்கச்சியை நிக்க வச்சிருக்க கூடாது. அதான் தப்பா போச்சு. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலம்மா. அவங்க ஏன் பிடிக்கலன்னு சொன்னாங்க? என் பொண்ணுகிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியல. ஐயோ அத்தை, பவித்ரா கிட்ட குறைன்னு யார் சொன்னது? பவித்ராவோட படிப்புக்கும் அழகுக்கும் எவ்வளவோ மாப்பிள்ளைங்க தேடி வருவாங்க. ஊர்ல என்ன இவன் ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா? அத்தை, அவன் வேண்டான்னு சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. பார்க்க வந்தது பவித்ராவை, கேக்குறது என் தங்கச்சிய. அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சஞ்சலமான ஆளுக்கு பொண்ணு தரதை விட தராமலே இருக்கலாம். பவித்ராவுக்கு என்ன அத்தை குறைச்சல்? சொல்லி வச்சா ஒரே மாசத்துல தேடி பிடிச்சி நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அழகான கோடீஸ்வர மாப்பிள்ளையா பாக்குறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க அத்தை. என்னமாமா சொல்றீங்க? சரிம்மா, பவித்ராக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைச்சிருக்கா. நீ மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். சரிங்க, நீங்க ட்ரெஸ் மாத்துங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரி பத்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹாய் ரஞ்சினி. ஹலோ ரஞ்சினி, என்னங்க கூப்பிட்டுட்டே இருக்க, நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க? இப்போ என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? என் பேர் ரஞ்சினி கிடையாது. ரஞ்சினி இல்லையா? ஏங்க போய் சொல்றீங்க? சொன்ன மாதிரி நான் உங்க பேரை கண்டுபிடிச்சல. லவ் பண்ணுங்க. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலங்க, சீரியஸா தான் சொல்றேன். உங்க மேல எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்தா கஷ்டப்பட்டு உங்க பேர் ரஞ்சினி கண்டுபிடிச்சிருப்பேன். நான் சொன்னா என் பேர் ரஞ்சினின்னு, நீங்களா கற்பனையில ஒரு பேர் வச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? அப்ப உங்க பேர் ரஞ்சினி இல்லையா? போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு உங்க நோட்ஸ் கொடுத்தீங்களா, அதுல ரஞ்சினின்னு இருந்துச்சு. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டப்ப கூட நீங்க ஒண்ணுமே சொல்லாம தானே போனீங்க. ஐயோ கடவுளே, அன்னைக்கு நான் வச்சினது ஏன் நோட்ஸ் இல்ல, என் ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்டோடதா? ஆமாங்க, அவளோட பேர் தான் ரஞ்சினி. வேணும்னா அவளை ட்ரை பண்றீங்களா? ஐயோ, பொழப்பே கெடுத்தீங்க. ஏங்க, நான் லவ் பண்றது ரஞ்சினி இல்லைங்க, உங்களை தாங்க. ஆக்சுவலா உங்க பேர் தான் என்னங்க? நீங்க தான் பெரிய சேடி போலீஸ் ஆச்சே, கண்டுபிடிங்க. ஏங்க நில்லுங்க, பேர் தானங்க தப்பா போச்சு. இப்படி ஒரு அழகான பொண்ண நான் ஏஞ்சல்லே கூப்பிடுறேன். ஏஞ்சல் ஓகே தானே? சென்யூரிட்டா, கிளியோபாட்ரா, அழகி. என்ன கடுப்பேத்தி பாக்குறீங்களா? இல்லைங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா தானே ரொமான்டிக்கா இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் பேர் தான் பிடிக்கும்னா நான் அதை கண்டுபிடிச்சிடுறேன். 2 days டைம் கொடுங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை பார்க்க வரதாவே இல்லைங்க. சினிமா பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களை பார்த்துதான். ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ என் பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான வேலையா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு இப்படி என் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? கெட்டிச்சு போங்க. ஏங்க, நான் உங்களை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்க. ஏங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுங்க. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே சொல்லுங்களேன் ப்ளீஸ்ங்க. ஐயோ கடவுளே, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் தப்புங்க. அதுவும் இல்லாம நாங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஓகே ஓகே, எனக்கு புரியுதுங்க. உங்களுக்கு இப்ப டிஸ்டர்பா இருந்தா கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் என்னால ஓகே சொல்ல முடியாதுங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்ல.
அவங்க கிட்ட நல்ல பையன்னு பேர் எடுங்க. அவங்க சொல்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? என்னால ஒருத்தர் லைஃப் வேஸ்ட் ஆனதா இருக்க கூடாது. ஐயோ என்னம்மா பேசுறீங்க? செம்ம டேலண்ட்டுங்க உங்களுக்கு. இப்பதாங்க முன்னாடி விட எனக்கு அதிகமா உங்களை பிடிக்குது. நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன ஓகே பண்ண முடியாம தவிக்கிறீங்க. நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து பேசட்டுங்களா? ஐயோ தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க முடியாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் இப்போ எப்பரா இருக்கு? வழியில ஒன்றும் இல்லையே? வலி இன்னும் இருக்குடா. முழுசா சரியாக நான் 4-5 நாள் ஆகும்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. உனக்கு நடந்தது பெரிய ஆக்சிடென்ட், உயிர் போச்சதே பெரிய விஷயம். நூலேழு தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறா. பொழைச்சதெல்லாம் சந்தோஷம் தான்டா. ஆனா அடிபட்டதுல சாருக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? பின்னடா அந்த புறம்போக்கு தான் ஆளை வச்சு தூக்கிட்டான்னு நமக்கே நல்லா தெரியுது. ஆனா சார் சொல்றாரு பிரபாகரனுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா, தற்செயலா நடந்ததான். டேய் நான் திரும்பவும் சொல்றேன், இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட்ரா. பிரபாகருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கேட்டுக்கடா, ஆள் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாத்தியா? ஆமாண்டா, இந்த விஷயத்துல நான் தெளிவாக தான் இருக்கேன். பிரபாகர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன்டா. எனக்கும் தீபாவுக்கும் எந்த தப்பான ரிலேஷன் இல்லைன்னு அவனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன்டா. அவனும் புரிஞ்சுக்கிட்டான்டா. அவன் போய் இப்படி பண்ணுவானா? சே அவன் இப்படி பண்ணுவானா? ஆள் வச்சு தான்டா பண்ணியிருக்கான். டேய் சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் அவனை போய் பார்த்துட்டு வரும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்குள்ள எப்படா ஆள் செட் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான் தான்டா தோணுது. டேய் நீ அவனை ரொம்ப தாண்டா நம்புற. அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சரியான கிரிமினல். டேய் நீ பெருந்தன்மையா சமாதானமா போலான்னு தான் நினைச்ச. ஆனா அவன் அதுக்கு முன்னாடி ஆள் செட் பண்ணிருக்கலாம்ல. அவ்வளவு ஏன்டா உன்னை இந்த பக்கம் அனுப்பிட்டு பின்னாலேயே ஃபோன் பண்ணி அந்த பக்கம் ஆள் அனுப்பியிருப்பான். ஒன்னா நம்பர் பொறுக்கிடாம. டே அப்பெல்லாம் சந்தேகப்படாதடா. ஏன்டா நீயும் அவன் பண்ணிருக்க மாட்டான், கார் தன்னால வந்து மோதிச்சுங்கிறியா? அவ்வளவு நல்லவனா பிரபாகர்? டேய் பிரபாகர் தப்பு பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக கார் விட்டு மோதுற அளவுக்குலாம் அவர் அவ்வளவு மோசமானவர் இல்லடா. ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலக்க சொல்லியிருக்கான், அதுக்கே தயங்காதவன் இதை பண்ணிருக்க மாட்டானா? டேய் இது தானா நடக்கலடா, எல்லாம் பிளான் பண்ணி அவன் தான் பண்ணிருக்கான். டேய் உறுதியா அவர்தான் தெரியாம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா? டேய் நான் உறுதியா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், இதெல்லாம் பண்ணது அவன் தான்டா. கனகுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் ஒருத்தன் தான்டா எதிரி. முதல்ல தொழில் பண்ண விடாம ஹோட்டலை இழுத்து மூட வச்சான். இப்ப அதை சரி பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதும் கோவத்துல ஆளையே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். டேய் ஜோசப், நீ அர்த்தம் இல்லாம சந்தேகப்பட்டு இருக்க. ஒருத்தர் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாருன்னா திரும்ப அதே தப்பு தான் பண்ணுவார். நீ நினைக்கிற தப்பு. இந்த ஆக்சிடென்ட் எதாச்சும் கூட நடந்திருக்கலாம்ல. போடா லூசு, ஹோட்டல்ல மூட வச்சிருக்கான், ஃபங்க்ஷன்ல விஷத்தை கலக்க பார்த்தான், அதையும் இதையும் கம்பேர் பண்ணா அவன் தான் பண்ணிருப்பான்னு புரியல? டேய் அவர் தான் பண்ணலன்னு சொல்றாருல்ல. அவன் நடிக்கிறான்டா, உள்ளுக்குள்ள பயங்கரமான விஷம். ஆமா தெரியாம தான் கேக்குறேன், நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? உன் பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறதுனாலயா? சச்சா நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசுற? பின்ன என்னடா, இவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னா அவன் பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறதுனால தானே? அடச்சி, நான் யாருக்காகவும் கண்மூடித்தனமாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிரபாகர் இது பண்ணிருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சும்மா சொல்றேன். நிறுத்துறா. உன் பார்ட்னர் இருக்கிறதுனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. இந்த முட்டாளும் தீபாவுக்காக அவனை விட்டு தராம பேசிட்டு இருக்கான். அதுக்காக என்னாலலாம் அவனை நல்லவனை ஒத்துக்க முடியாதுடா. பண்ணது அவன் தான்டா. இதை எப்பவும் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்டா. டேய் ஜோசப், எதுக்கு இப்ப தேவையில்லாம எமோஷனல் ஆவற? டேய் உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுடா. அவன் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க அவனை நல்லவனாக்க ட்ரை பண்றீங்க. அதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சார், இவரை எக்ஸ்ரே எடுக்க கூட்டிட்டு போனோம். யாராச்சும் ஒருத்தர் கூட வாங்க. டேய் வந்துடுறா. வாடா பாத்து மெதுவா. பத்திரம். டேய் மெதுவாடா. சார் யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க. சரி நீங்க இரு, நான் கொஞ்சம் போறேன். தள்ளுங்க சார். துளசி, கனகு சாருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அவர் நல்லா தானே இருக்காரு? அவர் நல்லா இருக்காருடி. எத்தனை முறை இதே கேட்ப? தலையில அடிபட்டதுனால ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. ஆனா காயெல்லாம் முழுசா ஆறி வரணும்னா கொஞ்ச நாள் ஆகுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லடி, சரியாயிடும். பாவோண்டி கனகு சார், எனக்கு அவரை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை இல்ல. என் மேல இருக்கிற சந்தேகத்துல அவரை போய் இப்படி காயப்படுத்தி நினைக்கவே கஷ்டமா இருக்குடி. விடுடி, நடந்தது நடந்து போச்சு. அதையும் நினைச்சிட்டு இருக்காத. அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளால தாங்கியிருக்க முடியுமா? ஏதோ இந்த அளவோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில அவரை யார் பாத்துக்குவாங்க?
அவருக்குன்னு யார் இருக்காங்க? ஜோசப் அண்ணா தான் கூடவே இருக்காருல்ல, அவரு பார்த்து பாருடி. நீ கனகரனை பத்தி கவலைப்படாத. ஏய், தமிழ் சரியும் போய் அடிக்கடி பாத்துக்க சொல்லுடி. நாம அதெல்லாம் சொல்லவே வேணாம், கண்டிப்பா பார்த்துப்பாரு. நேரம் கிடைக்கிறப்ப நாமளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவரை பத்தின கவலையே உனக்கு வேணாண்டி. உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு நீ யோசி. ஏய், அடுத்த வாரம் உனக்கு கல்யாண நாள் வருதுல்ல? இப்ப எதுக்கு அந்த டாபிக் எடுக்கிற? நான் தான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேனே. இனிமே தயவு செஞ்சு அதை பத்தி ஞாபகப்படுத்தாத. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? அவன் தான் ஏதோ அறிவில்லாம பண்ணிட்டான், அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா? அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லடி. உனக்கு மட்டும்தான் வேதனை, அவன் சந்தோஷமா இருக்கான்லாம் நினைக்காத. தன்னால இவ்ளோ பெரிய குழப்பம் நடந்துருச்சுங்கிற வருத்தம் அவனுக்கும் இருக்குடி. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? சரிடி, தப்பு நடந்து போச்சு. அது இப்ப எப்படி சரி பண்ணலாம் தானே பாக்கணும். எங்க கல்யாணம் தான் நல்லபடியா நடக்கல, வெட்டிங் ஆனிவர்சரியாவது நல்லபடியா கொண்டாடலாம்னு நினைச்சேன். இப்ப அதையும் நடத்த முடியாம போயிடுச்சேன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காண்டி. உன் மேல பெரிய இல்லைன்னா இப்படி ஒரு வார்த்தை வருமா? போதும், நிறுத்துறியா? அவரு பிரியத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே என்ன சரியா புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாருன்னு எனக்கு தாண்டி தெரியும். அது அனுபவிச்சவன் நான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அவர் கூட தனி கொடுத்துன போனேன். அங்கேயாச்சும் நிம்மதியா விட்டாரா? அங்கேயும் நரகம் தான். என்ன சந்தோஷமா வச்சுக்க வேணாம். நான் எப்படிப்பட்டவன புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு தினம் தினம் என்ன வார்த்தையால குத்தி கிழிச்சாரேடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் நிம்மதியா தூங்கிருப்பேனா? ஒட்டு மொத்தமா என் நிம்மதியை கெடுத்துட்டு இப்ப வந்து வெட்டிங் டேவை சந்தோஷமா கொண்டாட நினைச்சாருனா அது எவ்வளவு பெரிய குரூரம். என்ன மனுஷன்டி அவர்லாம்? ஏய், ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? அப்பவன் புத்தி இல்லாம சந்தேகப்பட்டுட்டான். இப்ப நடந்ததெல்லாம் நினைச்சு அவனும் மாறி இருக்கலாம்ல. வெட்டிங் டே மூலமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலான்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அவராவது மாறுறதாவது அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. ஒருவேளை அவருக்கு அந்த ஆசை இருந்தாலும் வெட்டிங் டே கொண்டாட நான் தயாரா இல்ல. கல்யாண நாளுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு துக்க நாள்டி. கேலண்டர்ல அப்படி ஒரு நாள் வராம இருந்துட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. என் நிம்மதி போன அந்த நாளை நான் மறக்கணும் தாண்டி நினைக்கிறேன். தவறையும் என்னால கொண்டாட முடியாது, கொண்டாடவும் மாட்டேன். ஏண்டி இவ்ளோ விரக்தியா பேசுற? எனக்கு வெறுத்து போச்சுடி. ஒவ்வொரு புருஷன் பொண்டாட்டியும் வெட்டிங் டேவை சந்தோஷமா கொண்டாடணும் தான் நினைப்பாங்க. அது எப்ப வரும்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என் வாழ்க்கை அப்படியாடி இருக்கு. கல்யாணம்ங்கிற பேர்ல நெருப்புல விழுந்துட்டோங்கிற மாதிரி தாண்டி இருக்கு. முரட குடிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில பேர் சந்தோஷமா தாண்டி இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் திருந்து வாங்குற நம்பிக்கையோட குடும்பம் நடத்துறாங்க. ஆனா பொண்டாட்டிய சந்தேகப்படுற வக்கரம் பிடிச்சவனோட எப்படி வாழ முடியும்? அதுவும் இவர மாதிரி கிரிமினலா யோசிக்கிறவரோட சான்ஸே இல்லடி. அவனை ஏண்டி அவ்வளவு மோசமா நினைக்கிற? முரடன் குடிகாரெல்லாம் திருந்தும் போது இவன் திருந்த மாட்டானா? மாட்டாரடி. அவரு மாறுவாரு திருந்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு 1% கூட கிடையாது. பிரபாகர் யாரடி? புவனாவோட பையன். அந்த அம்மா வயித்துல பிறந்துட்டு அவங்கள மாதிரி கிரிமினலா நடந்துக்கிறவரு திருந்து வரன்னு எப்படி நம்புறது? தாய போல தாண்டி பிள்ளையும் இருக்கும். புவனாவோட கெட்ட புத்தி வக்கரம் குரூரம் எல்லாமே இவர்கிட்டயும் இருக்கு. அம்மா கிட்ட இருந்து இதெல்லாம் பரம்பரையா வரது தானே. கடைசி வரைக்கும் அந்த அம்மா திருந்தினாங்களா? அதே கிரிமினல் புத்தியோட தானே இருக்காங்க. அவங்களே திருந்தாதப்போ இவர் மட்டும் திருந்து வரணும் எப்படி நம்புறது? என்னதான் நல்லவங்களோட பழகினாலும் தப்பான தாய்க்கு பிறந்த புத்தி அப்படியே தாண்டி இருக்கும். அவங்க எல்லாம் மாறவும் மாட்டாங்க, நல்ல குணத்தோட இருக்கவும் மாட்டாங்க. நான் இருக்கேனடி, நானும் அவங்க வயித்துல பிறந்தவ தானே. ஏய் துளசி, சாரிடி, நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஏய், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி விடு, நான் ஒன்னும் நினைக்கல. எதுக்கடி நீ அவர் பேச்செல்லாம் எடுக்கிற? அவரால் உன்னையும் நோக்கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? இங்க பாரு, கடைசி வரைக்கும் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்டி. யாருக்காகவும் அதை என்னால விட்டு தர முடியாது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தாண்டி இருப்போம். எனக்கு நீயும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே அவரை பத்தி பேச்சே எடுக்காத. நீ என்னதான் சொன்னாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல நான் உன் பேச்ச கேக்குறதா இல்ல. ஏய், சொன்னா கேளுடி. சாரிடி. ஹலோ தம்பி, நான் தீபாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. தம்பி, கனக போய் பாத்தீங்களா? இப்ப எப்படி இருக்காரு?
ஆ பரவாயில்லம்மா, இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். அவனை எக்ஸ்ரே கூட்டு போயிருக்காங்க. முன்னோட இப்போ நல்லா டெவலப்மெண்ட் இருக்குமா, நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தம்பி. வருத்தமா இருந்தாலும் என் பொண்ணு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழ வேண்டிய வீட்டுல வந்து உட்காந்துட்டாளே தம்பி. எனக்கு அவ எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு தம்பி. யாருக்கும் நாங்க எந்த துரோகமும் நினைச்சது இல்லையே, அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. மா, தீபாவை நினச்சா எனக்கும் துளசிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அவங்க ஒன்றா இருந்தால் தான் எங்களுக்கும் சந்தோஷம். ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே தம்பி. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிப்போச்சு. முதல் கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாட வேண்டியவங்க இப்படி பிரிஞ்சிருந்தா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பொண்ணு பெத்தவளால இதையெல்லாம் தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? கஷ்டம்தாம்மா, யாராலும் இது தாங்கிக்க முடியாது தான். அதுக்காக அவங்க அப்படியே இருந்துருவாங்க மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். அவங்க கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவாங்க. இல்ல தம்பி, எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. தீபாவும் அவ அப்பாவும் மாப்பிள்ளையோட சேரணுங்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நிரந்தரமா பிரிஞ்சிடுறதே நல்லதுன்னு பேசிக்கிறாங்க. அவர் முற்போக்கா யோசிக்கிறதா நினைச்சு பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிடுவாரோட ரொம்ப பயமா இருக்கு தம்பி. என்னம்மா அது, பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும். அதை விட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு? பிரிஞ்சிட்டா பொண்ணு வாழ்க்கை சரியாயிடும்னு முட்டாள்தனமா நம்புறாரு தம்பி. புருஷனை பிரிஞ்சு ஒரு பொண்ணால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? எடுத்து சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல தம்பி. இந்த விஷயத்துல தீபாவோ அவரோ நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல தம்பி. நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, நீங்க சொன்னா அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரோட பேசி பாருங்க. என் பொண்ணை அவரையும் சேர்த்து வைக்கிறது இப்ப உங்க கையில தான் இருக்கு. இல்லம்மா, நான் பிரபாகர்கிட்ட பேசுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. தம்பி, நான் உங்களையும் துளசியையும் தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். அவளை அவ புருஷனோட சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மா, நான் பிரபாகர்கிட்ட பேசாமலாம் இல்லை, பேசினேன். ஆனா 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு சேர்த்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன தம்பி சொல்றாரு அவரு? அவரும் முடியாதுன்னு சொல்றாரா? இல்லம்மா, அவர் இப்போ தீபா ஏத்துக்கு தயாராக தான் இருக்காரு. ஆனா தீபாவோட அப்பா இந்த விஷயத்தில் தலையிடுறது அவர் விரும்பல. அதே மாதிரி தீபாவை வீட்டுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டு போகணுங்கிறதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் வேற என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாரு? கோச்சிட்டு போனது தீபா தானே, அவளே சமாதானமே வந்தா ஏத்துக்க தயார்ன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா வரதன் சாரும் தீபம் இது எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். உண்மைதான் தம்பி. நீங்க வேணா தீபா கிட்ட பேசி பாக்குறீங்களா? எப்படிமா? பிரபாகர் மேல தப்புன்றது நல்லாவே தெரியுது. அவர் யார் என்ன ஏத்துக்கிறதுக்கு? அவரை ஏத்துக்கலாமா வேணாமன்னு முடிவு பண்றது நான் தானே, தீபாவே சொல்லிட்டா.